டீம் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு, அப்போ இந்த சீன்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம், அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும். இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதான் அன்றைக்கே சொன்னேனே, அந்த பீரியட் 70s வரணும் இது, அப்படின்னா ரெடியாக இருக்குது. ஓ ரெடியாக இருக்கா, ஓகே அப்போ அது 60s அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தெம்செல்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட். என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ். அண்ட் இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன் கிட்ட வந்து, ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு 2 ஸ்ட்ரீட் வேணும், அந்த இது வேணும், ஏதாவது பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்குறதுலேருந்து டைம் எடுத்துக்கிறது எல்லாம் அவர் பண்ணிவிடுவார். ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன். வந்து ஒரு தடவை பாருங்கன்னு. சரி முடிஞ்ச உடனே சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன்னு. நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் போவேனே தவிர, நார்மலாக ஒரு டைரக்டர் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன். ஒரு ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் இப்படி இருக்குது, இதில் நான் இங்கே கேமரா வச்சுக்கிறேன். அவர் வரும்போதே சொல்லிடுவார், இங்கே வந்து போனால் இது மேலே கேமரா ஏற்றுவோம், அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம், அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்குங்க அப்படின்றார் அவர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்குள்ளே இருந்து டீசெண்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ். இந்த டீமில் மை என்ன சொல்கிறது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துடுங்க, நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பார் அவர். அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக எனக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேங்க, 9:25 கால் பண்ணுறாரு, என்ன வெற்றிமாறன் இன்னும் வரல சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு.